இருமொழியிலே நல்லா ஓகேயா இல்ல மும்மொழி கல்விக் கொள்கை வந்தா கரெக்டா இருக்கும்? மும்மொழி இருக்கும், மும்மொழி வந்தா நல்லதுதான். ஆமா, 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு 5ஆம் கிளாஸ் தமிழ் புத்தகத்தை படிக்க தெரியல. சோ அப்படி ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியா இருக்கனால அதை முதல்ல இம்ப்ரூவ் பண்ணிடும். சார் நாங்க படிச்ச காலத்துல இருந்து மத்தவங்க எல்லாம் படிச்ச காலத்துல இருந்து இருமொழி ஓகே வாஸ்தவம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு மும்மொழியே பத்தாதுன்னு நான் சொல்றேன். அதனால மும்மொழி கல்வி தான் கரெக்டான கல்வி. இதுல எது எதிர்ப்பு வந்தாலும் எது பண்ணாலும் பட் அது அறியாமை. ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிள்ளைங்க நமக்கு நம்ம படிக்கிற காலத்துல கம்ப்யூட்டர் தெரியுமா, மொபைல் தெரியுமா? இன்னைக்கு குழந்தை கூட மொபைல் வச்சிருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு இப்ப இருந்து கத்துக்கிறதுக்கு மும்மொழி கண்டிப்பா தேவை. அதனால என்னைய பொறுத்த அளவுக்கு மும்மொழி தேவை தேவை தேவை. எனக்கு மும்மொழி தான் எல்லாருக்கும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா என் பையன் நாலு மொழி எக்ஸ்ட்ரா கத்துறதுல எனக்கு விருப்பம். நான் வந்து அடிஷனலா ஒரு மொழிக்கும் நான் பே பண்ணி படிக்க வைக்கிறேன். சரிங்களா? அப்போ வந்து இது மாதிரி மும்மொழிகளுக்கு நான் ஆதரிக்கிறேன். மும்மொழி கொள்கை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்கும். இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இந்த மும்மொழி கல்வி அப்படிங்கிறதே ஒரு எட்டாக்கனியா இருக்கு. ஆனா இதே நீங்க இங்க உள்ள பெரும்பாலான அரசியல்வாதிகள் நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது அமல்ல தான் இருக்கு. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அந்த பசங்க மட்டும் எதுவுமே கத்துக்க கூடாது, மூன்றாவது ஒரு மொழி கத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது வந்து வரவேற்கிற விஷயம் தாங்க. இது நல்லா. ஆனா ஏன்னாக்க என்ன நான் ஒரு தகப்பனா சொல்லுவேன்னாக்க மும்மொழி கொள்கை எனக்கு தேவைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து படிக்கும் போது மும்மொழி கொள்கை இல்லை. எனக்கு வந்து நான் ஆரம்பத்துல இருந்தே சரியா இதுவாகல. இப்ப என் பையனுக்கு